வணக்கம். இன்னைக்கு சென்னை கிளினிக்ல பார்த்தீங்கன்னா, நெறைய குழந்தையின்மை என்ற பிரச்சனைக்காக நெறைய பேஷண்ட்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இதனுடைய காரணம் என்ன? இது நம்ம எப்படி இதில வந்து தவறான ஒரு புரிதலாக இது அணுகப்பட்டுட்டு இருக்குங்கிற ஒரு ஷார்ட்டா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ நெறைய பேருக்கு அ எடுத்தோனே குழந்தையின்மை பிரச்சனைனா பெண்களுக்கு தான் அதிகமான மருத்துவம், அதிகமான சிகிச்சைகள்லாம் எடுக்கப்படுது. ஒரு 3, 4, 5 மாதங்கள் கழிச்சு தான் ஆணுக்கு எப்படி இருக்குன்றதே கவனிக்கப்படுகிறது. அப்போ இந்த நிலை மாற வேண்டும். ஒரு குழந்தைங்கிறது ஆண், பெண் 2 பேருமே சேர்ந்து ஒரு தருகின்ற ஒரு அம்சம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தானே. அப்ப இருவருக்குமே சூழல் எப்படி இருக்குன்றத ஆராய வேண்டியது அவசியம். அதுக்காக எடுத்த உடனே லட்சக்கணக்கில டெஸ்ட் எடுக்கணுமா ன்றது அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒரு ஒரு எக்ஸாம்ல ஜஸ்ட் பாஸ் ஃபர்ஸ்ட் ஆகணுமா வேண்டாமா? அப்ப ஜஸ்ட் பாஸ்ங்கிறது என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ரெகுலரா வந்துட்டு இருந்துச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு 40 மார்க் நம்ம கொடுத்துடலாம். ரெகுலரா மாதவிடாய் வந்துட்டு இருக்கு, பெரிய லெவல்ல பிரச்சனை இல்ல. ஒரு 4, 5 நாட்கள்ல அது வந்து கிளியர் ஆகுதுன்னா ஒரு 40 மார்க் கொடுத்துடலாம். ஒரு ஆணுக்கு ப்ராப்பரா அந்த ஒரு தாம்பத்தியங்கள் நேரத்துல அந்த விரைப்புத்தன்மை நன்றாக இருக்குது. சரியான நேரத்துல அந்த விந்து வருவதும் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்குது. அப்ப விரைப்புத்தன்மையில் ஒரு குறைபாடு இல்லைன்னு சொல்லும்போது ஒரு 40 மார்க் நம்ம கொடுத்துடலாம். இரண்டாவது, அந்த பெண்ணுக்கு அந்த ஓவுலேஷன் சொல்ற அந்த மாதவிடாய் முடிந்து ஒரு 10, 12 நாட்களுக்கு பிறகு ஒரு 4, 5 நாட்கள் அந்த அந்த மேகம்னு சொல்ற அந்த ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆனது முட்டை வெள்ளைக்கிற மாதிரி அந்த ஓவுலேஷன்ங்கிற இது அவங்களால நோட் பண்ண முடியுது ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 30 மார்க் நம்ம கொடுத்துடலாம். அப்போ 70 மார்க் அவுட் ஆஃப் 100 70 மார்க் எடுத்தாச்சு. அப்போ ஒரு ஆணுக்கு ஒரு அந்த தாம்பத்தியங்கிற இணைகிற நேரத்தில் அதை மனதில் அதற்கான ஒரு சோர்வு ஏற்படாம தாம்பத்தியத்திற்கு பின்பும் அடுத்த நாளும் உடல் அதிகமான சோர்வுகள் ஏற்படாம இந்த படுக்கையில தன்னறியாம இரவில் அந்த விந்து வெளிப்படுதல்ங்கிற அந்த பெட்வெட்டிங்கிற பிரச்சனை இல்லாம இருந்துச்சுன்னா அதனோடு சேர்த்து தண்ணி தம்மு பாக்குன்ற மாதிரியான அந்த அடிக்ஷன் நமக்கு அடிமைப்படுத்துகின்ற போதை பழக்கங்கள் இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு 30 மார்க். அப்போ 2 பேருமே பெரும்பாலும் வருகின்ற நபர்கள்லாம் அவுட் ஆஃப் 100 70 மார்க் எடுத்துடுறீங்க. அப்போ இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தகுதி. அதன் பிறகு நம்ம என்ன செய்யணும், அந்த கர்ப்பப்பையை பலப்படுத்துகின்ற உடலுக்கு தேவையில்லாத கழிவுகளை நீக்குகின்ற அந்த ஒரு இயற்கையான மருந்துகள் மூலமாகவே மிகச்சிறந்த வகையில் அந்த பெண்ணுக்கான சிகிச்சையை நம்ம அளிக்க முடியும். ஒரு ஆணுக்கு நம்ம விந்துக்கணுக்களுடைய எண்ணிக்கையில அந்த மார்பாலஜின்னு சொல்ற அதனுடைய தலை வால் அந்த உருவ அமைப்புகளில் ஏற்படுகின்ற அந்த பலத்தை அதனுடைய அந்த அந்த துளைத்து செல்கின்ற தன்மையை தூண்டுகின்ற இயற்கையான முளைகட்டிய தானியங்களை செய்த உணவுகள் இயற்கையான ஆயுர்வேத மருந்துகள் மூலமாகவே அந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதனுடைய குவாலிட்டி ஆஸ் வெல் அஸ் குவான்டிட்டி ரெண்டையுமே நம்ம வந்து துரிதப்படுத்த முடியும். இந்த விஷயத்தோடு சேர்த்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ப்ராப்பரான ஒரு புரிதலோடு ஒரு தாம்பத்தியங்கிறது 10 நிமிடத்தில் நிகழக்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. அது வந்து ஒரு உடலும் மனதும் இணைந்து இருவருக்கும் நடக்கின்ற அற்புதமான ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தவம்னே நம்ம வச்சுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் சொல்ற எக்ஸாம்பிள் அதான். நம்ம வீட்டில் ஒரு பெட் அனிமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 டாக்குமே இன்னைக்கு இப்போ மீட்டிங் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்க. அது காலையில இருந்து அது கொஞ்சம் குழாவி அப்படி இப்படி பார்க்கும்போதே இன்னைக்கு மீட்டிங் நடக்க போகுதுன்றத நம்மளால ஜட்ஜ் பண்ணிட முடியும். அப்போ அந்த மாதிரி ஆனால் பெரும்பாலும் இப்போ நம்ம மனிதர்கள் எப்படி நம்மளும் ஒரு வகையான விலங்கு தானே. ஆனால் இப்போ எப்படி ஆக்கப்பட்டிருக்கு, யாரோ ஒருத்தர் டேட் குறித்து கொடுக்குறாங்க. அவன் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு வரான், டயர்டா வந்துட்டு இருக்கிறான். ஐயோ டாக்டர் நீ குறிச்சு கொடுத்ததுக்கு நீ சேர்ந்து ஆகணுன்ற வகையில வலுக்கட்டாயமாக இந்த தாம்பத்தியத்திற்குள் நம்ம வந்து திணிக்கப்படும் பொழுது நமது மனசு அதுக்கான ஒரு ப்ரிப்பேரா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த உடலும் உள்ளமும் ஒருங்கிணைந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்ததும் இன்னார் என்ற மாதிரி அந்த ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடா அந்த தாம்பத்தியங்கள் நடக்கும் பொழுது மட்டும்தான் அது வந்து ஒரு முழுமையான ஒரு தாம்பத்தியமாக இருக்கும். அதுல தான் நமக்கு வந்து கரு உற்பத்தி ஆவதற்கான கரு பதிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. பெரும்பாலும் இந்த காலையில் அதிகமாக இந்த வேலையில் பழுவில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எங்களுடைய ஒரு குழந்தைக்காக நீங்க தாம்பத்தியங்கள் பிளான் பண்ணும் பொழுது அந்த நேரத்தை வந்து இரவு நேரத்தை விட நம்ம பகல் அதிகாலை நேரங்களை நீங்க வந்து அதற்கு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னும் வாய்ப்புகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் வந்து அமையும். ஏன்னா நல்லா படுத்து எந்திக்கும் பொழுது அந்த ஹார்மோனுடைய செக்ரேஷனாக இருக்கட்டும், உடல் ஓய்வு கிடைச்சிருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டு இருக்கும். அப்போ நம்ம இன்னும் அதிகமான ஒரு ஆற்றலோடு இந்த தாம்பத்தியங்கள் நிகழும். ஸோ இது போன்ற அடிப்படையான ஒரு புரிதல்களோடு ஆணும் பெண்ணும் மகிழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் அதிகமாக வீட்டுக்கு வந்தால் படுத்து தூங்குறான், செல்ல பார்க்குறான், டிவியை பார்க்குறான், என் பொண்டாட்டி கூட பேசுறதுக்கு நேரமே இல்லாமல் ஒரு வேலை பார்த்து என்னத்தை சாதிச்சோம்
மிச்சம், அப்படிதானே? இப்போ அதுமே ஒரு 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 கணவனுக்கு ப்ராப்பரா மகிழ்ச்சியா கணவனோட இருந்து பேசி அவனுக்கு தேவையான உணவுகளா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகளை பரிமாறிக்கொண்டு அந்த மகிழ்ச்சியா அன்னைக்கு என்ன நடந்ததுன்ற ஒரு டிஸ்கஸ் பண்ணி அன்றைய இரவு வந்து தொடங்குவது எப்படி இருக்கும்? நிறைய பேர் வீடுகளில் ஒரு நிறைய மொபைல்லையும் பெண்களும் தானே டிவிலையுமே அதிகமான கவனம் செலுத்தி அந்த ஒரு ப்ராப்பரான ஒருத்தர் ஒருத்தர் கலந்துரையாடுவதற்கான நேரம் இல்லாமல் இருக்கிறதும் இன்றைய காலத்து நவீன அவசரமான யுகத்தில் ஆணும் பெண்ணும் வேக வேகமாக வேலைக்கு போகிறதும் வேக வேகமாக வீட்டுக்கு வர்றதும் வேக வேகமாக போத்திட்டு தூங்குறதும் இந்த குழந்தையின்மைக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. மேற்கொண்டு உண்ணுகின்ற உணவுகள், பெரும்பாலான உணவுகளில் வந்து வீட்டில் சமைக்காம வெளியில சாப்பிடுகின்ற துரித உணவுகள், அப்போ அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எடுத்த உடனே எடுத்துக்கொள்கின்ற வியாதியை குணப்படுத்தாம கட்டுப்படுத்தினா போதும்ன்ற மாதிரியான ஒரு சிம்டமேட்டிக்கான ஒரு ரசாயனம் மிகுந்த வழிகளுக்கான மாத்திரைகள், தூக்க மாத்திரைகள், ஆன்டிபயோட்டிக், மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் இது அதிகமாக எடுத்துக்கொள்றதும் முக்கியமான ஒரு காரணமா இருந்துட்டு இருக்கு. ஒரு பழங்கள் சாப்பிடணும்னு ஃப்ரூட் ஷாப்புக்கு போனா கூட கடிச்சு சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாம ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்பான்ற மாதிரி எல்லாத்தையுமே அப்படியே பற்களால் அரைக்கப்படாம உமிழ்நீர் கலக்கப்படாம சாப்பிடுகின்ற ஆகாரங்களும் அஜீரணத்தையும் கொழுப்பையும் ஏற்படுத்தி ஒபேசிட்டி அதிகப்படுத்தி இந்த குழந்தையின்மைக்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அப்படியே பழங்களை சாப்பிடணும், நம்மளே சாப்பிடணும்ன்ற பிளான்ல இருந்தாலுமே விதையுள்ள பழங்களை தவிர்த்து விதையற்ற ஹைபிரிட் பழங்கள் அதிகமாக பயன்படுத்துறதும் இந்த ரசாயன மரபு மாற்றம் ஜெனட்டிக்கலி மாடிஃபை செய்யப்பட்ட அந்த உணவுகளை அந்த பழங்களை சாப்பிட்றதும் முக்கியமான காரணம். யோசிச்சு பாருங்களேன், நவாப்பழமே எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரண நாட்டு நவாப்பழத்தை யாரும் வாங்குறது இல்லை. இப்போ ஹைபிரிட் செய்யப்பட்ட பழம் நல்லா பெருசா இருக்கு, சதைப்பற்றுள்ளதா இருக்கு, அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு திராட்சை எடுத்துக்கோங்க, கருப்பு திராட்சை, விதை திராட்சை அதிகமாக வாங்குறது இல்லை. நல்ல சாஃப்டா இருக்கக்கூடிய ஒயிட்டா இருக்கக்கூடிய அந்த பச்சை திராட்சைகள், விதையற்ற திராட்சைகளை அதிகமாக வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ இது போன்று தானே ஒரு சீதாப்பழத்தை யாரும் வாங்குறதே இல்லை, ஏன்னா விதை நிறைய இருக்கு. மாதுளம்பழத்தை அதிகமாக சாப்பிட்றதே இல்லை, அது கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாமே நம்ம வந்து ஹைபிரிட் செய்யப்பட்ட ரொம்ப சாஃப்டா இருக்குது, வாயில வச்சுட்டு வலிக்கிட்டு போகின்ற உணவுகள் அதிகமா நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நாம் சாப்பிடுகின்ற உணவுகள், நம்ம ஆகாரங்கள் பற்களால் நன்றாக அரைத்து உமிழ்நீரோடு கலந்து வயிற்றுக்குள்ள போகுதோ அது முழுமையான ஒரு ஆற்றலை நமக்கு தரும். அப்போ குடல் பலமா இருந்தாதான் உடல் பலமா இருக்கும், உடல் பலமா இருந்தாதான் ஒவ்வொரு உறுப்புகளும் பலமா இருக்கும், ஒவ்வொரு உறுப்புகளும் பலமா இருந்தாதான் அந்த உறுப்புகள்ல இருந்து உற்பத்தி ஆகின்ற அந்த ஹார்மோன்கள் நல்ல பலமா இருக்கும். அது எல்லாம் ஒட்டுமைத்து இருக்கும் பொழுதுதான் நம் உடல் வந்து முழுமையான ஒரு தகுதி வாய்ந்த உடலாக மாறும். நிறைய பேர் தன்னை சுமக்கிறதுக்கே ஆற்றல் இல்லாம ரொம்ப பலகீனமா கை கால் வலி, இடுப்பு வலி, உடல் பருமன் பிரச்சனை பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ தன்னை சுமக்கின்ற ஆற்றல் இல்லாத ஒரு நபர் எப்படி கருப்பையில இன்னொரு குழந்தையை சுமக்க முடியும்? அப்போ அதற்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை மாற்றி அமைக்கணும். உண்ணுகின்ற உணவு நேரங்கட்ட நேரத்தில் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போ சூரியன் இருக்கும் பொழுது சாப்பிட்றது மிகச்சிறந்த ஆரோக்கியம். சூரியன் மறைந்த பிறகு உணவுகளை குறைத்து படிப்படியாக இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கிறத ஃபாலோ பண்ணுறதும் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். அதுக்காக அதிகமான பசி இருக்குது சார், நான் ஃபாஸ்டிங்கில் எடுத்துட்டு இருக்கிறேன்னு வயிற்று காயப்பட வேண்டாம். அளவுக்கு அதிகமான பசி இருக்கும்போது சமைத்த உணவுகளை விட இரவு நேரங்களில் ஒரு வெள்ளரிக்காய் போன்ற இந்த மாதிரியான, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சாலட் போன்ற உணவுகளை சாப்பிட்டு வயிற்றினுடைய அந்த அதிகப்படியான பசியை கொஞ்சம் தணிக்கிறதும் மிக மிக அவசியம். சாப்பாடை குறைச்சா மட்டும் வெயிட் குறையாது, உடற்பயிற்சி செய்தால் மட்டும் வெயிட் குறையாது. ப்ராப்பராக தூங்கணும். அப்படி நல்லா தூங்கி உடல் பருமனையும் குறைத்து மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டும்தான் அந்த விந்தணுக்கள், அந்த உயிரணுக்கள் வந்து வீரியமாக செயல்படும். அந்த சினை முட்டைகள் சிறப்பான வகையில் அது வந்து முதிர்ந்து வெளிப்படும். அப்போ இது விந்தணுக்களும் சினை முட்டையும் ப்ராப்பரா இணையும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஜீவன் வந்து உதயமாகும். இதுதான் தாம்பத்தியத்திற்கு அடிப்படையாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆயுர்வேத ரகசியம். இதனோடு சேர்த்து ஆயுர்வேத மருந்துகள் இதற்கு முழுமையான வகையில உங்களுக்கு எவ்விதமான பக்க விளைவுகளும் இல்லாம சப்போர்ட் பண்ணும். வழக்கமா நான் தொடர்ந்து மாத்திரை தான் சார் 5-6 வருஷம் சாப்பிட்டு இருக்க சொல்கின்ற நபர்களுக்கும் இது மிகச்சிறந்த வகையில ஒரு பலன் உள்ளதாக அமையும். அனைவருக்கும் ஜெய்கிபி சாவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம்.